வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல இந்த அட்டைதாரர்களுக்கு ஒரு சில புதிய அப்டேட்டுகள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு விரிவான விளக்கத்தோட நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போறேங்க. தமிழ்நாடு அரசு போலி ரேஷன் அட்டைகளை ஒழிப்பதற்கு விநியோகிய முறையை சீர்மைப்பதற்கும் புதிய கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக PHH, AAY மற்றும் NPH ஆகிய 3 வகையான அட்டைதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டை ஆதார் இணைத்து KYC அப்டேட் செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை பின்பற்றாதவர்களின் அட்டைகள் வரும் மாதங்களில் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. முறைகேடுகளை தவிர்க்க ரேஷன் கடைகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதோடு தகுதியானவர்களுக்கு பொருட்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் பயனாளர்கள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதியும் இதில் விளக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 3 கோடி போலி அட்டைகளை நீக்க அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதுங்க. தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில புதிய விதிமுறைகள் வந்திருக்கு. அது என்ன, நீங்க செய்ய வேண்டியது என்ன, யார் யார் இதுல கவனிக்க வேண்டும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள், இதுல இந்த 3 வகையா ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து இதை நீங்க கவனிச்சே ஆகணும். NPHH, PHH, AAY அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த விதிமுறைகள் கண்டிப்பாக பொருந்தும். ஓகேங்களா? நீங்க செய்ய வேண்டிய கட்டாய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆதார், ரேஷன் கார்டு KYC இணைப்பு, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு ரெண்டுமே, அப்புறமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார, இந்த டெட்லைன் இந்த மாத இறுதிக்குள்ளார இது எல்லாத்தையும் முடிக்க வேண்டும். KYC மற்றும் ஆதார் இணைப்பு உங்க ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணையும் செயல்பாட்டில் உள்ள மொபைல் எண்ணையும் இணைப்பது கட்டாயம். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஆதார் அடிப்படையிலான கைரேகை சரிபார்ப்பிற்கு பிறகுதான் பொருட்கள் வழங்கப்படும். புள்ளி விவரங்கள் அப்டேட் டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு இறுதி வரையிலான ஆய்வில் சுமார் 3 கோடி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேட்டாபேஸ் 3 கோடியான ரேஷன் அட்டைகளை தற்சமயம் ஒழிச்சிருக்கோம் அப்படின்றத குறிப்பாகவே சொல்றாங்க. 20,000 கோடி ரூபாய் இழப்பீடு சரி செய்ய போலி அட்டைகளால் அரசுக்கு ஏற்பட்ட 20,000 கோடி ரூபாய் இழப்பீடை தவிர்க்க இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் முறைகேடுகளை தடுத்தல், ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு ரேஷன் கார்டு வைத்திருக்கணும், சரியான அளவில் பொருட்கள் விநியோகிப்பதை உறுதி செய்யும் இந்த விதிகளுக்கு அவசியம் அப்படின்றத சொல்றாங்க. சரியான எடையில பொருட்களை வழங்கணும், அளவில் விநியோகணும். அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் தகுதியானவர்களுக்கு சரியான எடையில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாற்றங்களின் மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இதுதாங்க. இப்ப சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிகள் எல்லாமே நீங்க பின்பற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு 10,000 15,000 வரைக்கும் தர இருக்காங்க. இப்பந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.